எல்லா சாம்பார்களுக்கும் காலை வணக்கம். நான் எனக்கு இங்கே லைவ் வந்திருக்க ஒரு காரணம் உண்டு. எனக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பையன் எப்போ பார்த்தாலும் தூங்கி வளைஞ்சிட்டு கொட்டா விட்டுட்டு இப்படி ஏறிப்பான். அதனால அந்த சாம்பார்களுக்காக இந்த வீடியோ போட, அதனால தான் அப்படி சொன்னேன். தப்பாடுது வேண்டாம். ஏன் பண்ண கிழிச்ச இப்படி இவன் பண்ணது அம்மாக்காரிக்கு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஏன்னா இவன் தூக்கத்திலேயே கனவில் தான் சாப்பிடாது, குளிச்சது, துணிமணி மாட்டது எல்லாம் அப்படி. அப்போ இந்த அம்மாக்காரி எல்லாம் சாப்பிடவான்னு கூப்பிட்டா என்ன அம்மா சாப்பிட்றதுக்குன்னு கேட்பானு. அப்போ இவன் தோசையும் சட்னின்னு சொன்னால் நான் இப்போ தான் பிஸையும் பர்கரும் மட்டன் சிக்கன் சுக்கா எல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லுவானு. உனக்கு வணக்கத்தை யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லுது. இப்படி ஆகிப்போச்சு. இப்படிப்பட்டவங்களுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு தீர்வு சொல்ல வந்திருக்கேன். அதுதான் அந்த 5 நிமிடம் நாம் ஒரு சூத்திரம். அது என்னென்னா, நீங்கள் ஒரு வேலை பார்க்கறதுக்கு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் சாம்பரித்தனம் தர முடியாதுன்னு சொல்லும்போது அந்த வேலையை 5 நிமிஷம் மட்டும்தான் பண்ணிவிட்டு வருவேன்னு நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. நீங்களே சொல்லிக்கொள்ளுங்க. சொல்லிவிட்டு அந்த வேலையை 5 நிமிஷம் பண்ணணும். அப்படி நீங்கள் பண்ண 5 நிமிஷம் பண்ணி முடிச்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கூட கழிச்சிட்டு 5 நிமிஷம் பண்ணலாம். அப்படி நீங்கள் போகும்போது என்ன ஆகுன்னா 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணுவீங்க, 10 நிமிஷம் 15 நிமிடம் பண்ணுவீங்க. அப்படி உங்கள் நீங்கள் அந்த பண்ண உங்களோட அந்த சாம்பாரித்தனம் கம்மியாகி நீங்கள் கொஞ்சமாவது வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. இதை போய் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நாள்லேயே உங்களோட இருந்து இந்த சாம்பாரித்தனம் துண்டை துணியை காணும்னு ஓடும். அப்படி உங்களோட சாம்பாரித்தனுக்கு ஆப்பு வச்சுட்டோம்ல.